மீடியாக்கள் பேசாத 8000 கோடி மெகா ஊழல். Savitanjali from Mark Properties. நடுத்தெருவில் நிற்கும் 20000 குடும்பங்கள். நான் மட்டும் இல்லை, ஃப்ளாட் கிடைக்கும்னு நம்பி குடும்பங்கள் இப்போ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தது. யார் இந்த ஜிஆர்கே ரெட்டி? தலையே சுற்ற வைக்கும் பரபரப்பான மெகா ஊழலின் சம்பவங்கள். ஜி ராமகிருஷ்ண ரெட்டி, மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். மார்க் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற கம்பெனி ஓனர் ஜிஆர்கே ரெட்டி இது போல பல விஷயங்கள் ஏமாத்திருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு அவங்க கையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் சர்டிபிகேட் கிடையாது. முதல்வர் விஜய் தான் ஒரே தீர்வு அளிக்க வேண்டும் என்று கதரும் ஏமாற்றப்பட்ட பொதுமக்கள். CM sir, you are our only hope. நீதி நியாயம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்க தான் ஒரு லாஸ்ட் ரிசார்ட் சார். உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம். நான் இருக்கேன், உங்க விஜய் இருக்கேன், உங்க வீட்டு பிள்ளை இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த ஒரே நம்பிக்கையில தான் நான் இந்த வீடியோ போடுறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். 8000 கோடி மெகா ஊழல் என்ன நடந்தது? வாங்க விரிவா பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கேம்கள், அதில் பல்லாயிரம் கோடி மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் அது எல்லாமே ரொம்ப இந்த சின்ன சின்ன குறுகின யாராவது ஒரு சிப்மெண்ட் மூலமாக இல்லை ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு லட்சக்கணக்கில் பண்ணக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் மூலமாக ஏமாத்துகிற நபர்களாக தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அரசாங்கத்தோட அப்ரூவல் வாங்கி பல வருட காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதுவும் தங்களை வந்து தமிழகத்தோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அப்படின்னு விளம்பரம் படுத்தி அப்படி தங்களை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியாக வந்து இருக்கக்கூடிய மார்க் குரூப்ஸ், MARG மார்க் குரூப்ஸ். இந்த மார்க் குரூப்ஸ் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதோட ஓனராக வந்து இருக்கிறவர் தான் ஜிஆர்கே ரெட்டி. கோரிப்பட்டி ராமகிருஷ்ணன் ரெட்டி அப்படின்றது தான் இவரோட பேர். இவர் ரொம்பவே இந்த ஃபீல்டில் பிரபலமான ஒரு நபர். இந்த மார்க் குரூப் வந்து பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த ரியல் எஸ்டேட் மட்டும் வந்து இல்லாமல் சாஃப்ட்வேர் கம்பெனி, அதுக்கப்புறமா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழக மக்கள்கிட்ட இருந்து குறிப்பாக சென்னை வாசிகள் கிட்ட இருந்து சுமார் 8000 கோடி வரைக்கும் ஏமாத்தியிருக்கு இந்த மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதை ஏமாத்துனது முழுக்க முழுக்க இந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் ஃபவுண்டராக வந்து இருக்கக்கூடிய ஜிஆர்கே ரெட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ரியல் எஸ்டேட் ஸ்கேமும் இந்த லட்சக்கணக்கில், அதிகபட்சமாக கோடிக்கணக்கில் போனாலும் 100 கோடி 200 கோடிக்குள்ளே வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருப்போம். பட் 8000 கோடி வரைக்கும், அதுவும் வெறும் சென்னை வாசிகள் கிட்ட இருந்து மட்டுமே ஏமாத்திருக்கு இந்த மார்க் கம்பெனி. இதை ஏமாத்தினவர் இதோட ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஜிஆர்கே ரெட்டி. 1 இல்லை 2 இல்லை 20000 பேர் கிட்ட ஏமாத்திருக்காங்க. மொத்தமாக தாம்பரத்துலேருந்து OMR, ECR இங்கே எல்லாத்துலேயுமே நாங்கள் உங்களுக்கு பிளாட் வந்து சேல் பண்ணுறோம், உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம், உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நாங்கள் ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்ட்டு இந்த மார்க் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 ஐடியாஸில் 4 தீம்ஸில் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து 4 சீசன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஐடியாஸை வந்து கொண்டு வந்து இந்த 4 ஐடியாஸில் இந்த 4 தீம்ஸில் உங்களுக்கு நாங்கள் சென்னையில் ஏகப்பட்ட இடங்களில் வில்லாக்கள், ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் நாங்கள் வந்து கட்டி தருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஜனங்கள் பல வருட காலமாக இந்த மார்க் கம்பெனிக்கு நிறைய பேர் இதில் வந்து லோன் எடுத்தவங்களும் வந்துருப்பாங்க. ஹவுசிங் லோனுக்காண்டி அந்த ஃப்ளாட்டை வந்து புக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி லோன் எடுத்தவங்களும் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே பல வருட காலமாக காசு வந்து கட்டிகிட்டு இருந்தவங்க, முழு அமௌண்ட்டையும் ஒரு சில பேர் வந்து செட்டில் பண்ணவங்களாம் வந்திருக்காங்க. 100கணக்கான பேர் திடீர்னு கமிஷனர் ஆஃபீஸில் குமிஞ்சு இந்த மார்க் கம்பெனிக்கு எதிராக, இதோட ஓனராக இருக்கக்கூடிய இப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்கே ரெட்டிக்கு எதிராக புகார் கொடுக்க வந்திருக்காங்க. போலீஸ் திகைச்சு போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ பேர் வந்து புகார் கொடுக்குறாங்களே, அதுவும் பல பேர் வந்து கோடிக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க, பல பேர் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க. எல்லாரும் ஏமாந்த இந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தா சராசரி ஒரு ஹியூமன் வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த அளவில் ரொம்பவே பெரிய ஒரு அமௌண்ட்டு தான். எல்லாரும் ஏமாந்துருக்காங்க. கடைசியில் தான் இந்த 100கணக்கான நபர்கள் மட்டும் வந்து இல்லை, சுமார்
20,000 பேர் கிட்ட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நகரவாசிகள் இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு காசை கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 பேரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அந்த 20,000 பேர்கிட்ட இருந்து சுருட்டின அமௌண்ட்டு தான் சுமார் 8,000 கோடி ரூபாய். 8,000 கோடி ரூபாயை எப்படி இந்த ஜிஆர்கே ரெட்டி வந்து எடுத்திருக்காரு அப்படின்ட்டு லைட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி அந்த 4 தீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஏரியாவில் குறிப்பாக இந்த ஓஎம்ஆர் அதுக்கப்புறம் ஈஸியாக இங்கே தான் நிறைய இந்த பிளாட் வந்து சேல் பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்காக இனாகுரேஷன் என்னென்ன ஐடியாஸு என்னென்ன உள்ளே கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணி பல வருட காலமாக செயல்பட்டு வந்து வந்திருக்காங்க. ஏன் ஒரு சில முக்கியமான நமக்கு தெரிஞ்ச பிரபலங்களையே கூட இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ ரொம்ப வருட காலமாக இவங்க வந்து போயிட்டு வந்து இருந்திருக்காங்க. இந்த ஜிஆர்கே ரெட்டி வந்து என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுமார் அவருக்கு ஒரு ப்ரைவேட் வங்கியில் கடன் வந்து ஆயிருக்கு. அது மொத்தம் இந்த ஃப்ளாட்டோட மதிப்பில் மொத்தம் எவ்வளோ வந்து கடன் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு 50 கோடி கிட்ட வந்து கடன் வந்து ஆயிருக்கு. இந்த கடனை அவர் வந்து கட்டாமல் இருந்த காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லேண்டை வந்து சேல் வந்து பண்ண போகிறதா அந்த வங்கி முடிவு பண்ணியிருக்காங்க. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாரு இந்த ஜிஆர்கே ரெட்டி. ஸோ சுனில் லால் அப்படின்றவர் தான் இந்த லேண்டை வாங்க போகிறதா அந்த பேங்க் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு போலி டாக்குமெண்ட் மாதிரி வந்து கொடுத்து நானே உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த பிளாட்டை விற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த சுனில் லாலையும் வந்து கடைசியில் த்ரெட்டன் பண்ணி போலி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீ வந்து இது பண்ணியிருக்க, நான் உன்னை வந்து சீட்டிங் கேஸில் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ட்டு த்ரெட்டன் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு எஃப்ஐஆருமே போட வந்து பட்டிருக்கு. எப்படி வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க? இவர் தானே தப்பு பண்ணியிருக்காரு ஜிஆர்கே ரெட்டி, இது எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, ஓனர்ஷிப் வந்து அடிப்படையில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில லேண்ட்மார்க்ஸில் வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இறக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் அந்த டாக்குமெண்ட்லேயே ஃபோர்ஜரி வந்து பண்ணியிருக்காரு இந்த ஜிஆர்கே ரெட்டி. இவரே A1 A2 2 பேருமே சைன் வந்து போடணும். A1 மட்டுமே சைனை வந்து போட வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆரை இந்த ஏமாந்தவர் இல்லையா அந்த சுனில் லால் அவருக்கு மேலே வந்து ஃபைல் வந்து பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தீர விசாரிக்கிறப்ப தான் காவல்துறையினருக்கே தெரிய வந்திருக்கு இது ஒரு சீட்டிங் கேஸ். இந்த சீட்டிங் கேஸை போட்டதே இதை சீட் பண்ணியிருக்கக்கூடியதே இந்த ஜிஆர்கே ரெட்டி அப்படின்றவர் தான் அப்படின்ட்டு. இதுதான் கடைசியாக காவல்துறையினர் அவங்க பார்த்த அந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறமா அந்த ஜிஆர்கே ரெட்டி மொத்தமாக அப்ஸ்காண்ட் வந்து ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் திடீர்னு பல வருட காலமாக காசு கட்டிக்கிட்டு இருந்தவங்க இந்த மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்புமே வரல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நம்ம அழைச்சா வந்து ஏற்படலை, கம்பெனியுமே பெர்மனண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாரை எங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியலை அப்படின்ற ஒரு அச்சத்தில் எல்லா மக்களும் காவல்துறையினர்கிட்ட படையெடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு கிராண்ட்மா ஒரு பாட்டி வந்து உருக்கமாக வீடியோ போட்டதெல்லாம் பார்க்க வந்து முடியுது. வணக்கம் சிஎம் சார், நான் 2011 செப்டம்பரில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை காலவாக்கத்தில் SSN இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு சைட்டு 7.11 ஏக்கர் சைட்டு, அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. இதை பில்டர் வந்து ஜி ராமகிருஷ்ண ரெட்டி, மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். இவர் வந்து இந்த சவிதாஞ்சலி மட்டும் இல்லை, இன்னும் பல ப்ராஜெக்ட் சென்னையில் ஆரம்பித்து இதே மாதிரி பாதியிலே நிறுத்திடுவார். எங்கள்கிட்ட 95% வரைக்கும் வாங்கிடுவார். 90 to 95% வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு முதல்ல மட்டும் ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிஷன். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். இந்த லேண்டு பேர்லையும் லோனு வாங்கிடுவாங்க பேங்க்கில். அதை எங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த லோனு வாங்கி அந்த லோனை திருப்பி அடிக்க மாட்டார். அதை திருப்பி அடிக்காமல் இந்த ஒரு அசட் ரிசர்ச் கம்பெனி வந்து அந்த லேண்டை வந்து அவங்க பக்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அலையணும் கோர்ட்டுக்கும் இவங்களுக்கும். இப்படியே அலைஞ்சு இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகாத நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அவங்க கையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கிடையாது,
ஸ்ட்ரக்சரல் சர்டிஃபிகேட் கிடையாது. இதில் லேண்டில் வேற குறுக்க ஒரு வால் கட்டி 7.11 ஏக்கர்ஸாக சுருக்கி வேற வச்சுருக்காங்க. இது இவங்களோட வழக்கம் சார். இதில் பல மக்கள், இந்த 20,000 பேரில் பல மக்கள் எப்படின்னா பல வருட காலமாக இதில் ஃப்ளாட்டை வந்து புக் பண்ணி வந்து வச்சுட்டு ஹவுசிங் லோனுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வட்டியெல்லாம் கட்டிட்டு வந்து இருக்கிறவங்க. அவங்க ஒரு பாட்டி வந்து ஒரு முதியவங்க தன்னோட கணவருக்காக ஒரு சொந்த வீடு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இவங்க முன்னாடியே புக் வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கான தவணையும் வங்கியில் ஹவுசிங் லோனில் கட்டிட்டு வந்து இருந்திருக்காங்களாம். பட் இப்போ அவங்க கணவரே இறந்து போயிட்டாரு. பட் தான் ஏமாற்றப்பட்ட பணமாவது தமக்கு திரும்பி வரணும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்களை டேக் பண்ணி ஒரு வீடியோலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. Namaskaram. I am Lata, an unfortunate owner of a flat in the A block of Savitanjali project. We paid up to 95% long time ago, and we are still waiting for the flat to be handed over to us. My husband, whose dream was to go and live in the flat, passed away a year and a half ago. Now, with my daughter living in the US, I am left all by myself to fight for the flat to be handed over. CM sir, you are our only hope, and we pray to you to get us our flat in livable condition at the earliest. Thank you, sir. இப்படி 20,000 மக்கள் கிட்ட மொத்தமாக சுருட்டின இந்த 8,000 கோடியோட அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு இந்த மார் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனராக இருக்கக்கூடிய ஜிஆர்கே ரெட்டி. சரி, ரொம்ப வருஷம் வந்து இருந்திருக்காங்க ஃபீல்டில். ஆனால் திடீர்னு இவ்வளோ காசை வந்து கைக்கு வந்து வந்தோடனே இன்னொரு சீட்டிங் கேஸை வந்து போட்டுட்டு அந்த ஓனர்ஷிப்போட ரைட்ஸை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு யாருக்குமே அந்த லேண்டு எதுவுமே வந்து சொல்லாமல் ஓடிட்டாரு. இவர் இதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பண்ணது இல்லையா, நல்லவராக தான் இருந்திருக்காரு அப்படின்னா அதுவும் கிடையாது. 2012ஆம் வருடம் இதே ஜிஆர்கே ரெட்டி 2 சீட்டிங் கேஸ்க்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ரிமாண்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்திருக்காரு பெயில் மூலமாக. ஸோ ஆல்ரெடி ஜிஆர்கே ரெட்டி மேலே இந்த மாதிரியான சீட்டிங் வழக்குகள் பதிய பண்ண வந்து பட்டிருக்கு. இப்போ இந்த 20,000 பேர்கிட்ட ஏமாத்தின இந்த 8,000 கோடியிலேயே எல்லாருக்குமே உண்மையாகவே இவங்க லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ளாட் வந்து காட்டலை. இதில் நிறைய ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஈசிஆரில் இருக்கக்கூடிய இந்த அனாமத்தா மற்றவங்களோட நிலம் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கை காமிச்சு இதெல்லாம் எங்கள் நிலம் தான், நாங்கள் உங்களுக்கு வந்து தரோம், இதுக்கு பயங்கர போட்டி வந்து இருக்குது, இதுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு முன்பணம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் வந்து பண்ணிடலாம், மிச்ச பணத்தை நீங்கள் அப்புறம் கொடுங்க அப்படின்ட்டு ஆசை வார்த்தைகள் காட்டி லேண்டே வந்து இல்லாமையே முன்பணம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஏகப்பட்ட காசை வாரி வந்து சுருட்டி இருக்கு இந்த மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜிஆர்கே ரெட்டி. 8,000 கோடியை மொத்தமாக ஒரு சென்னையிலேருந்து சுருட்டிட்டு வந்து ஓடி இருக்காரு அப்படின்னா இது எவ்வளோ கில்லாடியாக வந்து இருப்பார். ஸோ காவல்துறையினர் இதில் மிகுந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும். மற்ற பெரும் பணக்காரர்களை தப்பிக்க விட்ட மாதிரி இவங்களையும் வந்து தப்பிக்க வந்து விடாமல் இரும்புக்கரம் கொண்டு இவரை வந்து கைது பண்ணி அவங்க கிட்ட இருந்த அந்த பணத்தை பறிமுதல் பண்ணி போய் சேர வேண்டிய இந்த 20,000 பேருக்கும் சேர்க்கணும் அப்படின்றது காவல்துறையினரோட முதன்மையான கடமையாக வந்து இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, என் பேர் விஸ்வநாதன் பாபு. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நியர்லி ஒரு 300 குடும்பங்கள் இப்போது ஒரு மார்க் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஜிஆர்கே ரெட்டிங்கிற ஓனர்கிட்ட எங்களுக்கு ஃப்ளாட்டு கிடைக்கும்னு நம்பி 2011ஆம் ஆண்டு 48.5 லட்சம் நான் கட்டினேன். நான் கட்டினது மட்டும் இல்லை, அந்த பேங்க்லேருந்து லோனு வாங்கி அதை கட்ட வேண்டியதாக போச்சு. பேங்க் லோனுக்கு நாங்கள் வட்டியும் கட்டிட்டோம். ஒரு பக்கம் பேங்க் லோனுக்கு வட்டி, ஒரு பக்கம் வீடும் கிடைக்கல. ஏன்னா பேங்க் லோனு நாங்கள் வட்டி கட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா பேங்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் தான் கட்டி ஆகும். இன்றைக்கி 13 வருஷம் கழிச்சோம், எங்களுக்கு வீடும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. நாங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து கட்டுறோம் சார். இந்த வீடு கிடைக்காத நிலையில் நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். இத்தனை வருஷம் கடனையும் கட்டியாச்சு, வீடும் கிடைக்கல. 48 லட்சம்க்கு மேலே, 48 லட்சங்கிறது ரொக்கமாக கொடுத்தது, அதுக்கு மேலே வட்டி, அது ஒரு 7-8 லட்சம் தனியாக. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு யாரும் ஒரு 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 நீதி நியாயம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள் தான் ஒரு லாஸ்ட் ரெசார்ட் சார், உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம். தயவுசெய்து இதை பற்றி கொஞ்சம் விசாரித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நீங்கள் வழங்கணும். உங்கள் மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிற, இதையும் நீங்கள் தயவுசெய்து எடுத்துட்டு
எங்களுக்கோசரம் தயவுசெய்து இதை நீங்கள் நடத்தி கொடுக்கணும். அந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற கம்பெனி ஓனர் ஜிஆர்கே ரெட்டி இது போல் பல விஷயங்கள் ஏமாற்றிருக்காரு நாங்கள் கேள்விப்பட்டோம். இட்ஸ் டூ லேட் நோ. நான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தான் எங்களுக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணணும் சார்.